அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இன்ஷா நாங்களும் நல்லாயிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் செய்ய பாருங்கள். இப்போ நம்ம ஒரு குட்டி வினியோலாக் பார்க்கலாமா? என்ன பார்க்க போகிறோம்னா அவரைக்காய் பொரியல். இந்த அவரைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். அவரைக்காயை நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு தேவையான வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் வச்சுக்கலாம். உங்கள் காரத்தக்கன சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சு அதில் கடுகும் உளுந்தும் சேர்ந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ இந்த கடுகு உளுந்து பொரியணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி காயோடு சேர்த்து சாப்பிட்றப்ப தருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நான் பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா வதங்கிக்கிறோம். நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அவரைக்காய் பொரியல் யாருக்கெல்லாம் பிடிக்கும், நீங்கள்லாம் எப்படி செய்வீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிடலாம். இது நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வதங்கி வந்ததுக்கப்புறமா அந்த அவரைக்காயை நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறலாம். அவரைக்காய் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். இந்த அவரைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசத்தோட காரக்குழம்போட சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அவரைக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வர விட்டு இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா முன்னாடியே சேர்க்கக்கூடாது, பாதி வெந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஏன்னா காய் சுருங்கும் இல்லையா, அதனால் எவ்வளோ சேர்க்குறோன்னு தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் வதங்க விட்டு தான் சேர்த்துக்கணும். தூள் உப்பு வேண்டாம், கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வேக வச்ச பருப்பு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 2 செல் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவரைக்காய் நல்லா வெந்து வரணும். அவரைக்காய் நல்லா வெந்தோணும். அந்த எண்ணெயிலே வெந்துடும். பத்தலைன்னா ஒரு சில காய் வதங்குறதுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தெரியும். அப்போ கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு விட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அப்போ தண்ணியை லைட்டாக தொளிச்சு விட நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அவரைக்காய் ரொம்ப பலவிதமான சத்துக்கள் நிறைஞ்ச காய். ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த அவரைக்காய் பொரியல். பெரியவர் சிறியவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேங்காயும் பருப்பும் எடுத்து வச்சுருக்கதை நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த அவரைக்காயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு சேர வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா எடுத்துக்குவோம். அவரைக்காய் பொரியல் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிரும். யாருக்கெல்லாம் இந்த அவரைக்காய் பொரியல் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு மினி விழாக்கில் பார்க்கலாம். இதை பார்த்த எல்லாருக்கும் நன்றி. பாய்.